தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று சொல்லி. ஆம், ஒரு காலத்திலே ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள், ஜெபித்தவர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், துதித்தவர்கள் இன்றைக்கு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலகத்துக்கும் அந்நிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மறந்து பின்மாற்றத்தின் கிரியைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்கி மறுபடியும் கொண்டு வரும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுலே மறந்து போனவர்கள், வேதத்தை வாசிக்கிறதுலே மறந்து போனவர்கள், துதிக்கிறதுலே மறந்து போனவர்கள், ஆலயத்துக்கு செல்லுகிறதுலே மறந்து போன ஜனங்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, உமக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் ஆண்டவரே மறந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தங்களுடைய நேரங்களை அந்நிய காரியங்களுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் கொடுத்து விட்டு ஆண்டவரே ஜெபிக்க மறந்தவர்கள், வேதத்தை வாசிக்க மறந்தவர்கள், துதிக்க மறந்தவர்கள், ஆலயத்துக்கு செல்ல மறந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இல்லையே குமாரனை மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு நீங்க அழைத்து கொண்டு வந்தது போல சுவாமி, இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். மறந்து போன பிள்ளைகள், தேவனை மறந்து போன பிள்ளைகள் ஆண்டவரை மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்படட்டும். ஆண்டவரை எழும்பட்டும், எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். தூசியை உதறிவிட்டு எழும்பி வந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க கர்த்தர். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.